கரை சேர்க்க ஒருவன் கட்டாயம் வருவான். கண்மூடி பார்த்தால் கண்ணுக்குள் தெரிவான். கண்மூடி பார்த்தால் கண்ணுக்குள் தெரிவான். நீ காண்பதெல்லாம் உன்னை காண்பதில்லை. உன்னை காணும் ஒன்றை நீ காண்பதில்லை. உன்னை காணும் ஒன்றை நீ காண வேண்டி. உன்னை காணும் ஒன்றை நீ காண வேண்டி. அது காணும் உன்னை நீ காண வேண்டும். ஓம் சாந்தி. 8/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நினைவு செய்வதன் மூலமாகவே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுகின்றனவே அன்றி டிரான்ஸ் மூலமாக அல்ல. டிரான்ஸ் ஒரு சொற்ப சதங்கள் பெறுமதியான விளையாட்டே ஆகும். ஆகவே டிரான்ஸில் செல்ல வேண்டுமென்ற ஆசையை கொண்டிருக்காதீர்கள். கேள்வி: மாயையின் பல்வேறு வடிவங்களில் இருந்து உங்களை காப்பாற்றுவதற்காக குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் தந்தை தரும் ஒரு எச்சரிக்கை யாது? பதில்: இனிய குழந்தைகளே, டிரான்ஸில் செல்வதற்கு எவ்வாறான ஆசைகளையும் கொண்டிருக்காதீர்கள். ஞானத்திற்கும் யோகத்திற்கும் டிரான்ஸுடன் தொடர்பு இல்லை. கல்வியே பிரதானமாகும். சிலர் டிரான்ஸில் சென்று மம்மா எனக்குள் பிரவேசித்தார் அல்லது பாபா எனக்குள் பிரவேசித்தார் என்று கூறுகின்றார்கள். அவை அனைத்தும் மாயையின் சூட்சுமமான எண்ணங்களாகும். நீங்கள் அவற்றையிட்டு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாயை பல குழந்தைகளுக்குள் பிரவேசித்து அவர்களை தவறான செயல்களை செய்ய வைக்கின்றாள். ஆகவே டிரான்ஸில் செல்வதற்கு எவ்வித ஆசையையும் கொண்டிருக்காதீர்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. சங்கம யுகத்தில் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். கற்பதன் மூலமும் தூய்மையை கடைபிடிப்பதன் மூலமும் உங்கள் நடத்தையை சீராக்கிக் கொள்ளுங்கள். டிரான்ஸ் போன்றவற்றில் எவ்வித ஆர்வத்தையும் கொண்டிருக்காதீர்கள். 2. உங்களுடைய சரீர ஜீவனோபாயத்திற்கான செயல்களை செய்யுங்கள். ஆனால் நீங்கள் சற்று உறங்கவும் வேண்டும். ஏனெனில் இது ஹத்தயோகம் அல்ல. எவ்வாறாயினும் நினைவு யாத்திரையை நீங்கள் என்றுமே மறக்கக்கூடாது. நீங்கள் தயாரித்து பரிமாறுகின்ற உணவு அதனை உண்பவர்களின் இதயம் தூய்மையாகும் அளவிற்கு அத்தகைய தூய உணவை மிகவும் யோகயுக்தாகவிருந்து தயாரியுங்கள். ஆசீர்வாதம். ராஜ ரிஷியாகவும் உங்களுக்கு அதிபதியாகவும் இருந்து உங்கள் சூட்சும சக்திகளை வென்றவர்கள் ஆகுவீர்களாக. நீங்கள் புலன் அங்கங்களை வென்றவர்கள் ஆகுவது இலகுவாகும். ஆனால் உங்கள் மனம், புத்தி, சம்ஸ்காரங்களை, உங்கள் சூட்சும சக்திகளை வெற்றி கொள்வதற்கு சூட்சும பயிற்சி தேவையாகும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சம்ஸ்காரத்தை அல்லது எண்ணத்தை இலகுவாக பயன்படுத்த இயலுமாக இருப்பதே உங்கள் சூட்சும சக்திகளை வெற்றி கொள்வது எனப்படுகின்றது. இதுவே ராஜ ரிஷியின் ஸ்திதி ஆகும். உங்களின் எண்ணத்தின் சக்திக்கு நீங்கள் கட்டளை பிறப்பித்ததுமே அரசரின் கட்டளைக்கு ஏற்ப உடனடியாக செயற்படுவதே சுயத்திற்கு அதிகாரியாக இருப்பதன் அடையாளமாகும். இதனை பயிற்சி செய்வதன் மூலம் நீங்கள் இறுதி பரீட்சை தாளில் சித்தியடைவீர்கள். ஸ்லோகம். சேவை செய்வதனால் நீங்கள் பெறுகின்ற ஆசீர்வாதங்களே அனைத்திலும் மகத்துவமான பரிசாகும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.